ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DX Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, PS5 அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் PS5 வாங்க போகிறோன்னு. ஃபைனலி டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்றே டெலிவரி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து வீடியோ 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எடிட்லாம் பண்ணி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா புது மைக்ரோஃபோன். நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Samsung S23. ஸோ இதை பற்றி எல்லாமே நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ PS5லேருந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேஜெட்ஸ் இன்னும் சேர்த்து வாங்கியிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி கிறிஸ்டன் கிளியராக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிறிஸ்டன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பிளேட் எடுத்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஃபின் மைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக்ன்றனால சைட்லேருந்து பேசும்போது மேபி வாய்ஸ் இதுவாகலாம். நான் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஷ்னலாக மைக்லாம் யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நான் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நான் வந்து டாப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எடுத்து கீழே இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணணும். இது எடுக்க முடியாது போலயே. ஓகே, மறக்காமல் ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரொஃபஷனல் மைக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சரியாக தெரியல. ஏதாவது மாற்றணும்னா மாற்றிடுறேன். எனக்கு ஃபில்டர்ஸும் ஆட் பண்ண தெரியாது. ஸோ ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணலை. ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு வந்து மைக் பற்றி தெரியும் ப்ரோ, இது இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், பேக்ரவுண்ட் வாய்ஸ் போடாதீங்க, உங்கள் வாய்ஸ் கேட்கறதுக்கே ஓகேவாக இருக்குது, நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் போட்டிங்கனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கம்மி பண்ணிடுறேன், ஓகேங்களா? வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரியே போடுறேன். நம்ம வந்து அன்பாக்சிங் கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒன்று கை விட்டு எடுக்கலாம். சீரியஸ்லி இது என்னன்னு தெரியல. பாப்அப் கிராண்டிங் ரவுண்டு. ஓகே, இது வந்து எங்கள் ரிலேஷன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த டாய்லெட்லலாம் வந்து பம்ப் ஆகிற மாதிரி அந்த தண்ணி போகிற டனல் இருக்கும்ல, ஸோ அது பம்ப் ஆகிற மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேணாம். இந்த அப்படி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தான். அவர் பிரிண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இங்க் பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இது என்னன்னு தெரியல கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த பாக்ஸை நான் கீழே இறக்கிடுறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே அன்பாக்சிங் கண்டினியூ பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறதுல ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஷவர் கிளீனர் வந்து, அதாவது ஷவரில் அந்த புள்ளியாக உப்பு படிஞ்சு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீ வந்து, அதனால் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு சீரியஸாக மறந்துட்டேன், என்ன வாங்கியிருந்தேன்னு தெரியல. அவரோட ப்ராடக்டா? ஓகே, அவரது தான். ஃப்ளாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது டாய்லெட்டில் ஃப்ளாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குழாது தான். ஸோ இதுவும் பை 1 get 1 ஃப்ரீ தான், அதுவும் இதில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோட்டீன் பவுடருக்கு போயிடலாம் காய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, மசில் பிளேஸோட ப்ரோட்டீன் பவுடர், வே ப்ரோட்டீன் பவுடரு கிட்டத்தட்ட 4 kg. எனக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா 8K கிட்ட, ஒரு 10,000 கிட்ட வந்துடுச்சு. கார்டு ஆஃபர் இருந்தனால கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ்லாம் பண்ண முடியாது, யூஸ் பண்ண மட்டும் தான் முடியும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இது வந்து நான் பிரிக்கலை. 1ஆம் தேதியிலேருந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்போ இதை பார்த்துக்கிறேன். இதை எடுத்துன்னு போய்ட்டு ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, PS5 நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேரோட கனவுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும், பட் வாங்க முடியாத ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் இருக்கும். கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கட்டத்துலேருந்து நானும் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் வாங்க முடியும். PS5 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என் கையில் இருக்குது. நான் எத்தனை வீடியோ பார்த்துருப்பேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 வீடியோவாவது பார்த்துருப்பேன். என்ன PS5ல இருக்குது, என்னென்ன கேம்ஸ் ஆடலாம், எப்படி கனெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பட் ஃபைனலாக நம்ம கையில் இப்போ வந்திருக்கு. நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? தெரியுதா? ஓகே, ஸோ எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். PS5 ஸ்லிம் ஃபைனலி DXA கிட்டே இருக்குது. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, மழை ரொம்ப பேஞ்சிது ஆக்சுவலாக. ஓகே, இது ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரும் போராட்டம் கைஸ். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். PS5ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் எனிவேஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணுன்னே தெரியலீங்களே. ஓகே 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 கிளியராக இப்போ தான் கொஞ்சம் புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
கேபிள் கொடுத்துருக்காங்க கைஸ். PS5யோட பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே கீழே வச்சுக்கலாம். நான் இதையும் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சு எடுத்தால் தான் என்னாலையும் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ரொம்ப மட்டமான ஒரு செயல் பிஎஸ் கிட்ட. இது போய் ஒரு ஸ்டாண்டு கைஸ், ஒரு 50,000 60,000 கொடுத்து வாங்குற ஒரு இது ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். வெர்டிகலாக நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். கேபிள், 2 ஸ்டாண்டு, இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு எடுக்கிறேன். கைஸ் ஃபைனலி ஜாய்ஸ்டிக்கு. ஸோ கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா எனக்குலாம் இந்த ஜாய்ஸ்டிக் வாங்குவேனா, இது தொட்டு பார்க்குற ஃபீல் எப்படி இருக்கும். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ரியலி வேறு மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து. இது ஒரு கீன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், இது ஒரு கீ. அந்த டச் பேடுன்னு சொல்லியிருந்தாங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மைக் இருக்குது, இதிலே மைக் இருக்குது. ஜாய்ஸ்டிக் 2 சைடு. ஸோ L1 L2லாம் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஜாய்ஸ்டிக்கில் ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ இதை நான் அப்புறமா இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா HDMI to HDMI கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளே ஸ்டேஷன்லேருந்து பிசி கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்திருக்கு. இதெல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது, நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாண்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா கூட ஒரு நல்ல ஸ்டாண்டு கொடுத்தா பரவாயில்ல. ஸ்டாண்டே 3K கிட்ட வருது. ஸோ அது பை பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட இல்லை. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா C2Cன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், C2Cயா? எஸ், C2C கேபிளும் கொடுத்துருக்காங்க. C டைப்லேருந்து C டைப்புக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து ஃபைனலாக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த PS5 வந்து எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எடுத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூசர் மேலே கொடுத்துருக்காங்க. அது இது எடுக்காமல் அதை எடுக்க முடியல. அதனால் இதை எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பேஜ் எவ்வளோ, 50யா, 79 பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது யார் படிப்பான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. 79 பேஜுக்கு, அதுவும் தமிழ், இங்கிலீஷ் ஹிந்தி எதுவுமே கிடையாது. இது ஏதோ ஜாப்பனீஸ் மாதிரி இருக்குது. இது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. பட் எனிவேஸ் கொடுத்துருக்காங்க சோனி. இது வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். திருப்பி இன்னொரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது வந்து அது வந்து சேஃப்டி கைடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவேஸ் எல்லாமே குவாலிட்டியாக நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அதை தான் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஃபைனலி PS5 கைஸ் எடுத்தாச்சு. மைக்ரோஃபோன்லாம் ஆனில் இருக்கா, வீடியோ ஆனில் இருக்காப்பா? ஓகே, நைஸ். இதுதான் நான் வீடியோவில் பார்க்கும்போது பார்க்க அட்டை மாதிரி இருக்கும். இதை வச்சு எப்படி நம்பி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையில் குவாலிட்டியாக தான் கைஸ் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. நைஸ். இந்த முட்டைக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, முட்டைலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயே ஒரு 5-6 இது வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் லேயர், அந்த மாதிரி திக்காக தான் இருக்குது. நைஸ் கைஸ். PlayStation 5 ஸ்லிம் ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இதே இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு PlayStation எப்படி இருக்குன்னு சத்தியமாக என்னால் நினைக்க முடியல. ஒப்பா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது கைஸ். ஓகே, PS5 PlayStation 5 ஸ்லிம்மு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. ஓகே, டேமேஜ் எல்லாம் எதாவது இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறதுக்கும் மெயின் ரீசனாக தான். இந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம ரிட்டன் பேசிக்கலாம். அவங்ககிட்ட பேசினா அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க, PlayStation சோனி டீம்கிட்ட. ஸோ டிஸ்க்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் வந்து இப்போ அன்பாக்சிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கேம் பிளேலேருந்து இதை நான் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும்தாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக மேலே வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது, கீழே வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. மேலே டச் பண்ணும்போது அந்த கண்ணாடி தொடுற மாதிரி இருக்குது, ஆனால் கீழே டச் பண்ணும்போது அந்த உட்டு தொடுற ஃபீல் வருது. ஸோ ரொம்ப ப்ரீமியம் லுக் இருக்குது. அதாவது நான் சத்தியமாக வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் PS5க்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதே எவ்வளோ பெருசு இருக்குன்னா PS5 எவ்வளோ பெருசு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வச்சுருந்தா நல்லா இருக்காது. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சைடு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 ஸ்டாண்டு அது வந்து அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலி கைஸ் PS5 ஸ்லிம் நம்ம கையிலேயே வந்துடுச்சு. இதோட நான் ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான், ரிவ்யூ அண்டு என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மைக் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறேன், அது வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் ஆட் பண்ணேன்னா இதில் நான் பேசுகிறது தான் கிளாரிட்டியாக இருக்கும். நான் இதுக்கானது இதுவாக போட்டேன்னா இதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது என் டிவைஸ் இல்லை, அதனால் வந்து தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட டிவி வீடியோக்கெலாம் 2K வியூஸ் கிட்ட போயிருந்தது, சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க, எப்படி இருக்குது, என்ன இஷ்யூஸு அப்படின்லாம். டிவியோட ஃபுல் வீடியோ போடுங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் போடுறது உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண ஒரு லைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ரெக்கமெண்டேஷனும் அதிகமாகும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய் கைஸ். ஸோ PS5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து இன்புட் டிவைஸில் HDMI கொடுக்கறது பதில் வேறு ஏதோ ஒன்று கொடுத்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அடுத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அண்ணன்கிட்ட சொல்லி என்ன எதுன்னு யூடியூப்லலாம் பார்த்து பண்ணால் நான் ஆக்சுவலாக கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். டிவி ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறது பதில் நான் வந்து PS5ல இது பண்ணிட்டே இருந்தனால எனக்கு வரல. லாங்குவேஜ்லாம் செட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாமே போட்டாச்சு, பக்காவாக வந்தது. கொஞ்சம் கூட லேக் இல்லை கைஸ், சீரியஸாக சொல்லணும்னா 1% கூட லேக் இல்லை. பிகாஸ் இது கேமிங்காகவே உருவாக்குனதுனால மேபி அது லேக் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ எல்லாமே செட்டிங்லேருந்து A to Z எல்லாமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம லாபியை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது PS4 மாதிரி. பட் எனிவேஸ் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இன்ட்ரோ, அந்த ப்ளே ஸ்டேஷனுக்கான இன்ட்ரோ, அதில் டிஃபால்ட்டாக கொடுத்த கேம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நான் God of War 3யும் ஹூகாங் தி பிளாக் மித்தும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லைவ்ஸ் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். பிகாஸ் நம்ம மேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மேக் ரெடி ஆனதுனால நம்ம கேப்சர் கார்டு போட்டு டேரெக்டாக லைவ் போடலான்னு இருக்கோம். லெட்ஸ் சி கைஸ், பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். கேப்சர் கார்டு டெலிவரி ஆகிட்டுருக்கு, அது வந்துட்டோன்னு நான் போடுறேன். ஆட் யூசர் நேம்னு கேட்டது, நம்ம DXA கேமர் நம்ம சேனல் பேரே போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DXA vlogs, ஓகேங்களா? இதில் vlog காமனான ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுறது வந்து இந்த சேனல். நீங்கள் கேமிங் மட்டும் நான் பார்ப்பேன் ப்ரோ, கேமிங் எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஃபன்னாக கேம் பிளே இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், தமிழ் கேம் பிளே மெயினாக அப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்துருங்க. நான் 1.30K 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ 30K அதான் 1.30Kனா 1300 அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ PS5 சீரியஸாக சரியான குவாலிட்டியில் இருந்தது. நாங்கள் வந்து லைட்டிங்லாம் சரியாக வைக்காதனால மேபி டிஸ்பிளேல இப்படி தெரியலாம். பட் இந்த ப்ளே ரூம்னு சொல்லிட்டு லெஃப்ட் டு ரைட் அந்த ஒரு இது வேவ் வந்தது இல்லையா, அது ஜாய்ஸ்டிக்கில் அப்படியே இதுவாகுதுங்க. இது கிட்ட வர இப்போது நம்ம போகிறோம் இல்லையா, இது கிராஸ் பண்ணும்போது ரைட்டில் வைப்ரேட், லெஃப்ட்டில் வைப்ரேட், லெஃப்ட்டில் அந்த மாதிரி வைப்ரேட் மாற்றி மாற்றி ஆனது. சீரியஸாக செம்ம ஃபீலாக இருந்தது. உண்மையிலே நம்ம ஆடுற மாதிரியே இல்லை, நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. இது வைப்ரேஷன், இது ஆக்சுவலாக அதிருது. அடாப்டிவ் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பின்னாடி அழுத்திருக்குன்னா கர்றன்னு கை நடுங்கிற அளவுக்கு இருக்குது கைஸ். சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு லெவலில் இருக்குது. நான் என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, நீங்கள் அதை பை பண்ணும்போது தான் அதுக்கான ஃபீல் உங்களால் உணரவே முடியும். மோஷன் சென்சாரு, மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் சூப்பராக இருந்தது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு 4K டிஸ்பிளே, இப்போ நான் வச்சுருக்க மாதிரி 4K டிஸ்பிளே இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ என்கிட்ட நார்மல் டிவினா கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வாங்கிட்டு இதை வாங்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ PS5குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இது காமிச்சிருக்காங்க. டேரெக்டாக கேம்குள்ளே வந்துடுதுங்க, லாகின்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து தான் நம்ம போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம் உள்ள வந்தோன்னே பார்த்திங்கன்னா என் அண்ணனுக்கு நான் ஆடிலாம் காமிச்சேன், இதுதான் கேமுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபிஃபைன் மைக் வந்து நான் அன்பாக்சிங் வந்து அப்படியே காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவாக போடுறேன். இன்கேஸ் இது தனியாக வீடியோ வருதுன்னா நான் இங்கேருந்து தனியாக வீடியோ போட்டுப்பேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது DXA vlogs. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஃபைன் மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது மாடல் என்ன ஏது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பை பண்ணோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ சீரியஸாக ஒரு 6Kக்குள்ளே ஒரு பட்ஜெட் மைக், டைனமிக் மைக், அதுவும் கேமிங்க்கு ஸ்ட்ரீமிங்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிளாரிட்டிலேருந்து எல்லாமே. நீங்கள் இதுக்கு முன்னாடி PS வீடியோ பார்க்கலன்னா மேலே ஸ்காட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறதும் இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது தான், ஓகேங்களா? ஸோ நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த மைக்கு, ரொம்ப ப்ரீமியம் லுக் இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு சவுண்டு குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அதுவும் ரா ஃபுட்டேஜ் எதுவுமே எடிட் பண்ணாமல் சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு
பிட்ச் சவுண்ட் வரும் இல்லையா, டுன்னும் போது அந்த ஃபில்ட்ரு இல்லாமல் கேட்குறது, ஃபில்ட்ரு இல்லாமல் கூட அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு பேஸ் வாய்ஸ் ப்ரோ எனக்கு கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்டாண்டு ப்ரீமியமாக குத்துருந்தாங்க, நல்லா மெட்டலில் குத்தனால வெயிட்டாகவே இருந்தது. கிட்டத்தட்ட அதே ஒரு 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டாண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஸ்டாண்ட் ஆல்ரெடி பை பண்ணியிருக்கோம். அதுக்கான கார்ட் லிங்க்கு மேலே கொடுத்துருக்க ஷார்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ் போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதாங்க கைஸ் மைக் அன்பாக்சிங்கும் சொல்லியாச்சு. நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா S23 சாம்சங், ஓகேங்களா? நான் வந்து அதோட அன்பாக்சிங்கும் அடுத்த வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா? அப்படி இல்லைனா இன்கேஸ் நான் அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் எப்போ அப்லோட் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். என் சைட்லேருந்து எனக்கு எப்படி என் பிஓவி இருந்தது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அவங்களே C to USB கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் இருக்க ஒரு இஷ்யூ என்னென்னா இந்த கேபிள் ஒர்க் ஆகலைங்க. இது வந்து அஃபிஷியலாக கம்பெனி கேபிள், பட் அதுவும் ஒர்க் ஆகலை, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே கைஸ், இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் யார் பார்த்துட்ருக்கீங்களோ ரொம்ப நன்றி. நான் உங்கள் தேவேஸ்வர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் உங்கள் ஃபோன் தேடி வரும் கைஸ்.